அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணி நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், பணி மாறுதல்களில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், பதவி உயர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்றைக்கு இந்திய வரலாற்றிலேயே பணி நியமனங்களிலும் பணி மாறுதல்களிலும் பதவி உயர்வுகளிலும் வெளிப்படைத்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். இதுவரை எம்ஆர்பியின் சார்பில் இதுவரை 35,702 பணியிடங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு பணியாணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட புதிய பணியிடங்கள் இதுவரை 17,780 புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது 17,780, பதவி உயர்வு பெற்றிருப்பவர்கள் 16,610, பணியிட மாறுதல்களின் மூலம் பணியாணைகளை பெற்றிருப்பவர்கள் 43,375, புதிய பணியாணைகள் வழங்கப்பட்டிருப்பது 35,702. ஆக இந்த துறையில் மட்டுமே 1,12,945 பேர் வெளிப்படை தன்மையோடு இத்தகைய நிலையை எட்டியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பதவி உயர்வு கிராம சுகாதார செவிலியர்களிலிருந்து பகுதி சுகாதார செவிலியர்களாக ஒரு 405 பேரும், சுகாதார ஆய்வாளர்களாக இருந்து வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களாக ஒரு 117 பேரும் பதவி உயர்வு பெறவிருக்கிறீர்கள். தரப்படுகிற இந்த பதவி உயர்வு என்பது ஏதோ பணப்பலனை மட்டும் அதிகரித்து தரப்படுகிற ஒன்றாக நாங்கள் கருதவில்லை. கிராம சுகாதார செவிலியர்களாக இருப்பவர்கள் பகுதி நேர செவிலியர்களாக வந்துவிட்டால் ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒரு 10,000 15,000 கூட வரும் என்பது மட்டுமல்ல, ஒரு தகுதி உங்களிடையே உயர்கிறது. இவ்வளவு ஆண்டு காலம் இதற்காக உழைத்தோம், இப்பொழுது அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த தகுதி நிலை உயர்வு, அதுதான் பதவி உயர்வுக்கு மிகப்பெரிய அடையாளம். எனவே உங்களை தகுதி உயர்த்துவது, தகுதி நிலையை உயர்த்துவது என்பது மட்டுமே இந்த துறையின் லட்சியம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த ஆர்டர்களை தருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன்.